திலகம், 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 உனக்கு ஒரு சந்தோஷகரமான செய்தியை கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லு பார்க்கலாம். நான் ஒரு வைர நெக்லஸ் கேட்டிருந்தேனே, அதை வாங்கிட்டு வந்திருப்பீங்க. எவ்வளவு வயசானாலும் இந்த பொம்பளைகளுக்கு நகை பச்சம் போவே போத போல் இருக்க. போதும் போதும், வேற என்னமா? நீயே சொல்ல பார்க்கலாம். உங்க பெருமையை சொல்லிக்க வியாபாரத்துல எதிர்பாராத விதமா ஒரு 7 லட்சம் ரூபாய் லாபம் வந்திருக்கும், அவ்வளவுதானே? இல்ல இல்ல, இருக்கிற சொத்து அனுபவிக்கவே நமக்கு குழந்தை கிடையாது, இன்னும் இருக்கு பணம். இது அதை விட பெரிய விஷயம். வேற என்னவா இருக்க போகுது? ஒரு ஆயுர்வேத வைத்தியருக்கும் ஒரு இங்கிலீஷ் வைத்தியருக்கும் நடந்த போட்டியில உங்க ஆயுர்வேத வைத்தியர் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்ல போறீங்க, அவ்வளவுதானே? இந்த ஆயுர்வேத பைத்தியம் எப்பதான் போகும் உங்களுக்கு? என் ஆயுள் இருக்கிற வரையும் போவே போவாது. ஆனா இது அந்த விஷயம் இல்ல, இன்னொரு விஷயம். சரி, எனக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்க. சொல்லட்டுமா? தென்கடல இருந்து கடிதம் வந்திருக்கு. காமாட்சி கிட்ட இருந்தா? ஆமா, ரெட்டை குழந்தை பிறந்திருக்கான், அதுவும் பெண் குழந்தைங்களா. என்ன, காமாட்சிக்கு ரெட்டை குழந்தைங்களா? என்ன தெலுங்கா, என்ன யோசிக்கிறேன்? இந்த தெய்வத்துக்கு தான் எவ்வளவு ஓர வஞ்சனை. இருக்கிற குழந்தைய காப்பாற்ற முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற காமாட்சிக்கு ரெட்ட குழந்தைய கொடுத்து வேணும் தவம் கிடக்கிற எனக்கு ஒரு குழந்தைய கொடுக்க கூடாதா? திலகம், கடவுள் வேணும்னு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறைய வைக்கிறார். அப்படி இல்லன்னா இந்த மனுஷன் இருக்கிறான கடவுளையே மறந்துடுவான். இனிமே நான் அதை பத்தி கவலைப்பட போறதில்லை. பிள்ளை இல்லாத குறைய தீர்க்க நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். என்ன திலகம், என்ன சொல்ற நீ? உடனே தெங்கரைக்கு புறப்படுங்க. எதுக்கு? கடவுள் கொடுக்காத வரத்தை என் அக்காவை கேட்டு வாங்க. நானே அவகிட்ட போய், சகோதரி என்னை பாரம்மா, எல்லா செல்வங்கள் இருந்தும் மக்கள் செல்வம் இல்லாத ஏழை நான். அப்படியெல்லாம் சொல்லாத திலகம், என் தரித்திரத்தை பங்கு போட்டுக்கோ. இன்னும் இந்த ரெட்டை குழந்தைங்க எதுக்கு? அதுவும் பெண் குழந்தைங்க. திலகம், உன் இஷ்டம் போல நீ எந்த குழந்தை வேணுமானாலும் எடுத்துக்கோ. காமாட்சி, கடவுள் காட்டாத கருணையை நீ எனக்கு காட்டிட்ட. இந்த மலடியும் ஒரு தாயாக்கிட்ட. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பிறந்ததுனால இவளுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை பாத்தியா திலகம்? யார் தலையில என்ன எழுதிருக்குன்னு யாரால சொல்ல முடியும்? காமாட்சி, நீ வருத்தப்பட மாட்டேன்னா உங்ககிட்ட உன்னை கேக்குறேன். நீ என்ன கேட்க போறேங்கிறது எனக்கு தெரியும். கவலைப்படாத, இந்த குழந்தைக்கு நான் தான் தாய்ங்கிறது யாருகிட்டையும் சொல்ல மாட்டேன். காமாட்சி, என்னங்க குழந்தைய பாத்தீங்களா? திலகம், குழந்தை கிடைச்ச சந்தோஷத்துல பெத்தவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மறந்துட்டு. அப்பா உலகநாதா, உனக்கு ஒன்னும் ஆட்சேபனை கிடையாது. எனக்கு என்னங்க ஆட்சேபனை? அதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்குது? ஏழைங்க குழந்தைகளை பெத்துக்கிறதே தப்பு. பெத்த குழந்தைகளை வறுமையில வாட்டி வதைக்கிற நானு அதுகளுக்கு வர அதிர்ஷ்டத்துல குறுக்க நிக்கிறதே பெரிய பாவம். நீங்க குழந்தைய கொண்டுட்டு போங்க. இந்தப்பா, இதை வச்சுக்க. உலகநாதா, இதை பாருப்பா, இது உன் குழந்தைக்கு விலைன்னு தப்பா நினைச்சுக்காது. இந்த வச்சுக்கப்பா, நான் வரேன். காமாட்சி, நாங்க போயிட்டு வரோம். திலகம், திலகம், வரேன் காமாட்சி.
அடடே, நான் வேலைக்கு போயிட்டு வரேனா? சரி. இப்படி கொடுங்கம்மா, நான் கொண்டு வரேன். எல்லாருக்கு மேல நீ இருக்கிறடா. உலகத்துல இருக்கிற பொண்ணுங்கள்லாம் உங்க கண்ணுக்கு தான் தெரியும். ஒரு நல்ல பொண்ணா என் கண்ணுக்கு காமிய. இந்த பொண்ணு என்ன உள்ளூரா வெளியூரா? உள்ளூர் தான் ஏஜமா. உள்ளூரா? மடையா. உள்ளூர்ல பேர்பட்ட மாட போறா இருந்திருக்கு. அதை கொண்டாந்து காமிக்காம கண்ணு பொண்ணுக்கு மூக்கு பொண்ணுக்கு கொண்டாந்து காமிச்சிருக்கீங்க. ஏஜமா மனசு வந்து எப்படி ஏஜமா அந்த பொண்ணை காட்டுறது உங்களுக்கு? உங்களுக்கு ஏத்த பொண்ணெல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன எனக்கு ஏத்த பொண்ணு? என்ன பத்தி என்னடா கண்டது? இந்த பொண்ணு யாரு விட்டு பொண்ணுடா? நம்ம உலகநாதெல்லாம் அவர் பொண்ணு. உலகநாதனா? அவன் ஏன் சரிப்படுத்திடலாம். காமாட்சி, செண்பகம் எங்க? அன்னைக்கு போயிருக்கு. ஏங்க? ஒண்ணு இல்ல, செண்பகத்துக்கு வயசு ஆக ஆக நமக்கு பொறுப்பும் கவலையும் அதிகமாகிட்டு தான் இருக்கு. அவளுக்கு என்ன வழி காட்ட போறோமோன்னு தெரியாமத்தான் நான் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கேன். உண்மைதாங்க. வசதி இல்லாதவங்க வீட்டுல ஒரு வயசு பொண்ணு இருக்கிறது மடியில நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. செண்பகத்தை பார்த்து பார்த்து பூர்ச்ச காலமெல்லாம் போய் இன்னைக்கு பாரமா இருக்காளேன்னு நினைக்கும்படி ஆயிப்போச்சு. காமாட்சி, அந்த மூத்த குழந்தையும் இருந்து நம்ம குடும்பத்தை சோதிக்க கூடாதுன்னு தான் அது பிறந்த உடனேயே ஆண்டவன் அதுக்கு ஒரு நல்ல வழி காட்டிட்டான் போல இருக்கு. அப்படி சொல்லாதீங்க. அந்த குழந்தைய கொடுத்துட்டு கையேந்தி பணம் வாங்கி கடை வச்சிங்க. நம்ம வறுமை போயிடுச்சா? கைப்பணமும் போய் அன்னைக்கு இருந்த நிலைமையை விட இன்னைக்கு மோசமான நிலையில தானே இருக்கிறோம். ஆண்டவன் எதையும் அளந்துதான் கொடுப்பான். அப்பா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். இந்தாங்க இந்த வாரத்து கூலி. ஏன்பா சுந்தரம், சம்பாதிச்ச பணத்தை பொட்டியில வச்சு பூட்டி அழகு பாக்குற நிலைமையிலேயே நாம இருக்கிறோம். உங்க அம்மா கிட்ட கேட்டு வீட்டுக்கு சாமான்லாம் வாங்கி போடு. நான் அந்த தனிகாசல் மொழியார்கிட்ட போய் ஒரு 500 ரூபாய் கடன் கேட்டு பாக்குறேன். என்னப்பா போய் அந்த தனிகாசல் மொழியார்கிட்ட கடன் கேட்டு போறீங்க? ஆமாப்பா, இந்த ஊர்ல 100 ரூபாய் நோட்டை வேற யாருகிட்ட பார்க்க முடியும்? ராவகாலத்துக்கு முன்னால வாட்டேன் சொல்ல உன்னோட. அப்பா ஆண்டவா முருகா, என்னவோ சோத்துக்கே இல்ல பிச்சைக்கார பசங்க அவங்க வீட்டுல எல்லாம் அழகான பொண்ணுங்களை பிறக்க வச்சிடுறேன். நாங்கெல்லாம் பணக்காரங்க பரம்பரையா. இதுக்காக நாங்க போய் குடிசை நுழைச்சு பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படுது. என்னவோ உன் திருவிளையாடல அப்படின்னு செய்யறேன். உங்களை போல பணம் படைச்சவங்க எல்லாம் ஏழைகளை மதிக்கணுங்கிறதுக்காக தான் ஆண்டவனா பார்த்து இப்படி படைச்சிருக்கேன். அது சரியா, அவன் திருவிளையாடு என்னென்ன ஆட சொல்றானோ ஆடி தீர வேண்டிட்டானே. அது சரி முதலாளி, கும்பிடுறேனுங்க. ஐயோ, நல்ல காரியத்துக்கு போகும்போது யாரா பிச்சைக்கார பசங்க நாளைக்கு வர சொல்ற? நம்ம உலகம் ஏதோ ஆண்டவனே பார்த்து ஒண்ணு கொண்டாந்து இங்க நிறுத்திட்டாரு. அவன் 2 சாப்பிட்டதுல ஏதாவது ஒண்ணு கொண்டாடா. முதலாளியாவது தொழிலாளியாவது கொஞ்சம் உட்காரு. முதலாளி, எனக்கு ஒண்ணுமே புரியலீங்களே. என்னத்தை எடுத்து சொல்ற? இந்த முதலாளிக்கு பொண்ணுக்காக நாங்களும் தான் 4 வருஷமா தேர் திருவிழா கோயில்களும் எல்லாம் சுத்தி பார்த்தோம். என்னாவது அமையணுமே. ஆமா உலகநாதா, சித்தி விநாயகர் தான் இன்னைக்கு என் காரியத்தை சித்தி அடைய வச்சார். குளிக்கும் போது உன் பொண்ணை பார்த்தேன். ஆஹா, பொண்ணா பத்தி வச்சிருக்கிறேன். வயர பதும மாதிரி உட்கார்ந்து இருந்துச்சு. அதை பார்த்த பிறகுதான் உன் பெருமையை நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் உலகநாதன். என்ன முதலாளின்னு அவர் பேரை சொல்லிட்டு மறந்துட்டேன். மாமா, எப்படி உங்களுக்கு நான் மருமகன் அவர்தான் முடிவு கட்டிட்டேன். முதலாளி வயசை பாக்குறாரு போல் இருக்கு. எனக்கு வயசு அதிகமா இல்ல மாமா, 40 வயசு. 40 வயசு இருக்குப்பா. மேல்நாட்டுல எல்லாம் 40 வயசுல தான் கல்யாணம் பண்றான். அதைத்தான் நான் பண்றேன். 1-2 தலையில வெள்ளையா இருக்கு பயப்படுறீங்களா? அதை ஒண்ணு நினைக்காதீங்க. எல்லா பசங்களும் பார்த்து நான் சின்ன பையனா இருக்கிறேன், சின்ன பையனா இருக்குன்னு கண்டு வைக்கிறாங்க. அதுக்காக தான் கொஞ்சம் வெள்ளையை தடவிக்கிட்டு எவ்வளவு நல்ல ஸ்டவ்வான பாடி. நீங்க என்னோட சாதாரண கனவு நினைச்சிட்டு போறீங்க. நான் என்னென்ன திங்கிறேன்னு சமயக்காரனை கட்டு பாருங்க. முதலாளி, உங்க எண்ணெய் குடியவே கெடுத்துருங்க. மாமா, எதை சொன்னாலும் சொல்லு மாமா, குடியை கெடுத்தேன்னு மட்டும் சொல்லாதீங்க. இந்த வார்த்தை
இது வரைக்கும் இந்த நாட்டுல என்ன பார்த்து எவனும் சொன்னதில்லை. குடியை திருத்தேன்னு சொன்னதில்லை. குடியை வளர்த்திருக்கிறேன், குடியை ஆதரிச்சிருக்கிறேன், குடியை காப்பாற்றிருக்கிறேன். அந்த பேர் தானே முதலாளி. முதலாளி எப்படி கேட்கலாமா? முதலாளி நீங்க 2ஆம் தாரமா பொண்ணு கேட்கறீங்கன்னு பயப்படுறாரு. ஏமாமா அத மனசுல வச்சுக்கிட்டா வாடாதீங்க. வாங்க மாமா, வாங்க மாமா, அம்பாளத்துல தயார் பண்ணு. மாமா, எங்க அப்பா எனக்கு சின்ன வயசுல செல்ல கல்யாணம் செஞ்சு வச்சுட்டாரா? அது எனக்கு தெரியாது. நான் மேஜர் தானே. உனக்கு மேரேஜ் ஆச்சுடான்னு எங்க அப்பா சொன்னாரு. எங்கப்பா ஒய்ஃப்னு கேட்டேன். டாய் செத்து போட்டான்னு சொன்னாங்க. இதுதான் என் கல்யாண கதை. அதுல இருந்து இது வரைக்கும் நான் தவறி நடந்ததா யாரும் சொல்ல முடியாது. நல்லா நீங்க யோசனை பண்ணி பாருங்க முதலாளி. ஐயோ, நான் சொல்றது கேளுங்க மாமா. நீங்க மகா மேதை, புத்திசாலி, சதா வறுமையோடய விளையாடி இருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் பணத்தினுடைய அருமை. வாழையடி வாழையா என் பங்களாவிலே கால் மேல கால் போட்டுக்கிட்டு பொண்ணு நீங்க சாப்பிட்டுக்கிட்டு சவிக்குமா இருக்கலாம். இது வேணுமா? இல்ல வயல்ல வரப்புல இருக்கிறவனுக்கு கட்டி கொடுத்துட்டு பழையில் கூழி சாப்பிட வைக்க உங்க பெண்ணை பார்க்க போறீங்களா? எது வேணும் உங்களுக்கு? நல்லா நீங்க யோசனை பண்ணி பாருங்க. உங்க குழந்தை பச்சை கிளி, அது பாலும் பழம் ஊட்ட வேண்டியது. அதனுடைய அருமை எனக்கு தான் தெரியும் முதலாளி. ஐயோ முதலாளி, முதலாளி என் உயிரை வாங்காதீங்க. மருமவனே அப்படின்னு சொல்லுங்க. என் மனசு அப்படியே குழு 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 குழு. இதோ பெண்ணுக்கு வேண்டிய தங்க நகைகள் பூரா வந்துச்சு. எடுத்து போய் மாட்டி அழக பாருங்க. முதலாளி தொழிலாளியுடைய உறவு எப்படி உண்டாக்குறது இந்த நாட்டுல என்றதை இந்த வட்டாரத்துல இன்னைக்கு நான் எடுத்து காண்பிக்க போறேன். எடுத்து போய் மாட்டுங்க. சரின்னு கனமா ஒரு வார்த்தை சொல்லுங்க. இல்ல வெள்ளமாக சொல்லுங்க. சொல்லுங்க. சந்தோஷம் சொல்லுங்க. சரி, என் பொண்ணுக்கு ஆண்டவன் காட்டின வழி இதுதான் நினைச்சுக்கிட்டு போறேன். எனக்கு காட்டியிருக்கேன். எடுத்து போங்க, எடுத்து போங்க. நிச்சயதார்த்த ஊரறிய செய்வேன். சொல்லி வைங்க. சந்தோஷமா போயிட்டு வாங்க. போங்க போங்க. முதலாளி, முதலாளி உங்களுக்கு என்ன துணிச்சல் தெரியுங்களா? ஓடா, தங்க நகைகளை தூக்கி தரித்திரம் பிடிச்சவங்க கிட்ட கொடுத்துன்னு பாக்குறியா? மணிக்கணக்கில் புத்தி சொன்னா இந்த பசங்க கேட்க மாட்டாங்க. தங்கத்திலே தட்டணும், தவற மாட்டோம். அதான் கரண்ட் பாலிடிக்ஸ். என்ன சொன்னீங்க? நம்ம ஏற்கனவே வறுமையில ஒரு குழந்தைய பறி கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப இவளையும் நம்ம வறுமைக்கு பறி கொடுக்க போறீங்களா? இத பாருங்க, 1000 தான் சொல்லுங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைங்க. காமாட்சி, நாம இருக்கிற இந்த நிலைமையில இன்னைக்கு என்னதான் செய்ய சொல்றேன்? நான் வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். இந்த கல்யாணம் நிச்சயமா நடந்துதான் ஆகணும். என்னங்க இது? ஊர்ல இருக்கிற ஏட்டுச்சூடி எல்லாம் நம்ம வீட்டுக்கே வந்துடுது போல இருக்க. அது ஏமா கேக்குறீங்க? 3 மார்க்கெட்டு பிளாட்பாரம் ஒரு இடம் விடலாமா? என் கொள்கை தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. எனக்கு பிடிச்ச ஆயுர்வேத டாக்டர் ஒருத்தரும் கிடைக்கல. அதனால இந்த ஏட்டுச்சூடி எல்லாம் நானே படிச்சு என் காதலிக்கு தகுந்த மருந்தா தயார் பண்ணி நானே சாப்பிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நல்லா இருக்குது போங்க. உங்க ஆயுர்வேதமும் நீங்களும். நான் சொல்றதை கேளுங்க. இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாத வேலை. திலகா, நீ என்ன வேணா 1000 சொல்லு. ஆனா ஆயுர்வேதத்தை மட்டும் ஒண்ணு சொல்லாது. ஆயுர்வேத ஏற்றுச்சூடி என்ன நினைச்சிட்டு இருக்க? தங்க சுரங்கம் இல்ல, தங்க சுரங்கம். அதுல இல்லாத விஷயம் உலகத்துல என்ன இருக்குங்க? அப்படியா? என்னங்க, நான் மாங்காய் இஞ்சி ஊறுகாய் போட்டு பார்த்தேன். அது சரியா வரல. நல்லா ஏட்ட பார்த்து அதுக்கு இன்னும் என்னென்ன சேர்க்கணும்னு சொல்லுங்க. இந்த வயசுலதான் ஐயோ, உலகநாதா, வீடு தேடி மருமக பிள்ளையா வந்திருக்காரு பாரு, சீக்கிரம் முடியா. வாங்க முதலாளி, வாங்க உட்காருங்க. முதலாளி பெரிய இழவா போச்சு. மருமக பிள்ளை வாங்கன்னு கூப்பிடுங்க. ஏயா நிக்கிறீங்க? சீதன சாமான் உள்ள வைங்கள. என்னப்பா இதெல்லாம்? என்னப்பா இதெல்லாம் என்கிட்ட கேளுங்க. அப்பா கேக்குது. மேலதாளத்தோட வந்தாதான் நிச்சயதார்த்தம் உனக்கு புரியும் போல் இருக்கு. ஊர் ஜனங்க பொறாமப்படுவான்னு சைலன்ஸாவே நிச்சயதார்த்தம் பண்றேன். கல்யாணம் நிச்சயம் பண்ணுவேன். ஏன் தங்கச்சி கட்டிக்கிற மாதிரி உங்க வீட்டுல யாரும் மாப்பிள்ளை இல்லைங்களா? ஒரே வார்த்தையோட கதையவே மாற்றம். என்ன பார்த்தா மாப்பிள்ள மாதிரி தெரியலையே. ஜெரிக்குள்ள வச்சு நீ யானை மேல அம்பாரி போட்டு வந்தாதான் மாப்பிள்ளை தெரிஞ்சு போல இருக்கு. அதெல்லாம் கல்யாண டைம்ல செய்யறேன். ஏன்பா இவரையா தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பாத்திருக்கீங்க? ஏன்பா பேசாம இருக்கீங்க? சொல்லுங்கப்பா. பழம் ஏன் பதறான் புரியல. தன்னை மறந்து, தன் வயசை மறந்து ஒரு சின்ன பொண்ணுடைய வாழ்க்கையை பறிக்க வந்திருக்கிற உங்களுக்கு எப்படி புரியும்? ஏப்பா, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை 1000 காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. வயசு பொருத்தம், மன பொருத்தம் ஒண்ணுமே பார்க்காம இந்த முடிவுக்கு எப்படிப்பா வந்தீங்க? என் வயசான நாங்க வாலிப பொண்ணை கட்டிக்க கூடாத, சித்துடுமா வாட. அடுத்த தெருவுல போய் பார், ஜவுளி கடைக்கார மாதிரி கல்யாணம் பண்ணாங்க. உன் வயசா இருக்கும், உன்ன மாதிரி குண்டாதான் இருந்தான். 3ஆவது நாள்ல புட்டுக்கிட்டு மேல போயிட்டானே. முன்னாடி வயசுல அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்கடா. ஏமா என்ன வயசு பார்த்து வர்றேன்னா? சுந்தரம் சொல்றத கேடுறா.
கல்யாணத்தை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? உங்க அப்பனும் நானும் தான் சேர்ந்து இதை முடிவு கட்டி இருக்கிறோம். வாயை பொத்துக்கிட்டு பேசாம மூலையில கட்டுறேன். கண்ணகர என் தங்கச்சியின் வாழ்வு பறிபோகுது. நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? ஏதாடா, நான் வாக்கு கொடுத்துட்டேன்டா. இந்த கல்யாணம் நிச்சயமா நடந்தே தீரும். மாசிலாமணி முதலாளி, மாமா நாடகத்தை பாத்தியா? கொண்டடா சுந்தரம், கல்லு மாதிரி நிக்கிறிய பாடுறா. பனாரஸ் சேலை இந்த வட்டாரத்துல யாராவது கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு கொடுத்திருக்கிறானா? எடுத்து போய் கட்டு. இந்த பட்டுச்சேலைக்கு பதிலா ஒரு வெள்ளச்சேலை கொண்டு வந்திருந்தீங்கன்னா ரொம்ப பொருத்தமா இருந்திருக்கு. பின்னால வர்றதை தெரிஞ்சு முன்னால செஞ்ச புத்திசாலின் ஊர் உங்களை பேசுச்சு. வெள்ளச்சேலை அப்ப நான் சித்தா வேணடா வெள்ளச்சேலை. ஏம்பா என்ன தாவ சொல்றியா? மாமா பாத்துக்கிட்டு இருக்கியே பாத்தியா? எவ்வளவு கேவலம் பாத்தியா? மரம் மாதிரி நிக்கிறியே. என்னம்மா லலிதா, ஏன் என்னம்மா மாதிரி இருக்க? ஒண்ணு இல்லம்மா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு நாடகம் நடந்தது. அந்த கதையை பார்த்தேன், என்னால தாங்கவே முடியல. அப்படி என்னம்மா கதை? ஒரு பிள்ளை இல்லாத பணக்காரி ஏழை பொண்ணு கிட்ட பணத்தை கொடுத்து பிள்ளைய விலைக்கு வாங்கணும். நோயால கஷ்டப்படுற புருஷனை காப்பாத்துறதுக்காக அவளும் தன் குழந்தைய விட்டுட்டான். அப்புறம் ஒரு நாள் தன் குழந்தைய பாக்கணுங்கிற ஆசையால அந்த பணக்கார வீட்டுக்கு ஓடி வந்தான். அப்புறம் ஆனா அந்த குழந்தைய பார்க்க கூடாதுன்னு சத்தம் போட்டு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டான் அந்த படுபாவி. ஏமா அவளை திட்ட? அவதான் குழந்தைய வித்துட்டாளே, அப்புறம் எந்த உரிமையை கொண்டாட அந்த வீட்டுக்கு போனான்? என்னம்மா சொல்றேன்? குழந்தைத்தான் வித்தாளே தவிர குழந்தை பாசத்தையுமா வித்தா? கடைசியில என்ன நடந்தது தெரியுமா? ஒரு நாள் எப்படியோ அந்த குழந்தைக்கு உண்மை தெரிஞ்சு தன்னை பெத்தவ வியாதியால சாக கிடைக்கிறான்னு கேள்விப்பட்டு அம்மான்னு கதறிக்கிட்டு ஓடிட்டான். அப்படியா? ஆமாமா. அப்புறம் அந்த பணக்கார வீட்டுக்கு திரும்பவே இல்லை. பாத்தியம்மா, நான் சொல்லும் போது நீயே கதறிட்ட. பாவம், அந்த பொண்ணுக்கு எப்படிமா இருந்திருக்கும்? 1000 தான் இருந்தாலும் வளர்த்தவ பெத்தவளாக முடியுமா? என்னம்மா? அம்மா, கடுதாசு வந்திருக்குதுமா. நீயே படிமா. உலகநாத முதலியாரின் மனைவி காமாட்சி எழுதி கொண்டது. என்னம்மா, கடிதத்தை படிக்க சொன்னீங்க? யார் இந்த உலகநாதனும் காமாட்சியும்? இதெல்லாம் உனக்கு எதுக்கு? போய் உன் வேலையை பாரு. போ. சகோதரி, ஒரு தடவை நீ என்கிட்ட ஒரு உதவியை கேட்டு வந்த. நானும் மறக்காம என் உயிருக்கு மேலான நாம்பத்த செல்வத்தையே உங்ககிட்ட தூக்கி கொடுத்தேன். இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு சின்ன உதவிக்கு கையேந்தி நிக்கிறேன். பணங்காசு வேணும்னு கேட்கல. என் பொண்ணு செண்பகத்துக்கு வர்ற வெள்ளிக்கிழமை கல்யாணம். தங்கையோட கல்யாணத்துக்காவது அக்காவை அனுப்பி வைங்க. நாங்களும் ஒரு தடவை அவளை பாத்துக்கிறோம். மறுக்காம இந்த ஒரு உதவியை மட்டுமாவது செய்வீங்கன்னு நம்புறேன். நீ காலமெல்லாம் கஷ்டப்படணுங்கிறதுக்கு தாமா இந்த பாவி வயித்துல பிறந்த. ஒரு ஏழை குடும்பத்துல பொண்ணா பிறக்கிறத விட பாவம் வேற எதுவுமே கிடையாதும்மா. நம்ம என்ன செய்ய முடியும்? ஏழ்மைக்கு எதையும் இல்ல, அதிர்ஷ்டத்துக்கு கண்ணு இல்ல. இல்லம்மா, நமக்குத்தான் அறிவில்லை. நாம செய்யற தப்புக்கு விதி அதிர்ஷ்டம் என்னமா செய்ய முடியும்? தங்கச்சி, நீ அழாதம்மா, தைரியமா. உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஆமா, யார் நீங்க? எங்க வந்தீங்க? யாரு? நேரம் ஆகிட்டே போது. மாப்பிள்ளை எங்க? உலகநாதன் முகூர்த்தம் நெருங்கிட்டே இருக்குன்னு மாப்பிள்ளைய காணுவேன். அவரத்தை நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். வாங்க. என்ன மாசலாமணி, நீ மட்டும் தனியா வந்திருக்க? மாப்பிள்ளை எங்க? மாப்பிள்ளை எங்கயா?
ஏயா என்கிட்ட நாடகம் ஆடுறியா? இங்க முதலாளி பணத்துக்கு நகைக்கு ஆசைப்பட்டு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லி உன் மகளை விட்டு ஆளை கட்டி போயிட்டியே. நல்லா இருக்குதா? உனக்கு நல்லா இருக்குதா? ஐயா முதலாமணி, நாக்கு அடக்கி பேசு. நாங்க ஏழைகளா இருந்தாலும் நாணயமா வாழ்றவங்க, கொடுத்த வாக்க காப்பாத்துறவங்க. இப்படி அபாண்டமா இங்க மாதிரி பழி சுமத்தாத. நான் ஒண்ணும் பழி சுமத்தலையா? அத உன் மகன் வர்றாங்கிட்ட கேளு. மாப்பிள்ளை எங்கடா? நீ அவரை கடத்திட்டு போன? இவர் சொல்றதெல்லாம் உண்மைதானடா? சொல்லுடா, சொல்லுடா. என்ன மன்னிச்சிடுங்க. ஏங்க அப்பா பாத்தீங்களா அப்பனும் மகனும் நடத்துற நாடகத்தை? சுந்தரம், அவரை என்னடா செஞ்ச? எங்கடா சாரு? அடப்பாவி, உன்னாலையும் மானம் மரியாதை எல்லாம் போச்சு. சொல்லுடா, சொல்ல மாட்டேன். சுந்தரம், இந்த கல்யாணம் நடக்கல, என்ன நீ உயிரோட பார்க்க முடியாது. ஆத்திரப்படாதீங்க. என்ன அடிச்சு சித்திரவதை பண்ணாலும் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். சுந்தரம். ஆமாப்பா, நீங்க இந்த கல்யாணத்தை நடத்தித்தான் தீர்வேன் முடிவு பண்ணீங்கன்னா, பெத்த மகளுக்கு நல்வாழ்வு கொடுக்க தெரியாத நீங்க அவ கழுத்துல இந்த மஞ்ச கைத்துக்கு பதிலா ஒரு சுருக்க கைத்தை மாட்டி சாகடிச்சுங்கப்பா. சுந்தரம், என்னடா சொன்ன? ஏன்பா நிறுத்திட்டீங்க? அடிங்கப்பா, நல்லா அடிங்க. பாருங்கப்பா, நீங்க பெத்த மகள், நீங்க இந்த கல்யாணத்தை முடிச்சுட்டா உங்களை பொறுத்த வரையில ஒரு பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி. அப்ப உன் தங்கைக்கு இதை விட நல்லது செய்ய முடியும் நினைக்கிறியா? நிச்சயமாப்பா, என் உயிரை கொடுத்து தங்கை வாழ வைக்கிறேன். செண்பம், நகையெல்லாம் கழட்டுமா? இந்தாங்க, உங்க எசமான் கொடுத்த நகைங்க, எடுத்துட்டு போங்க. வாங்கயா போலாம். சுந்தரம், சுந்தரம், என்னம்மா? உங்க அப்பா கதை சாத்திக்கிட்டு திறக்க மாட்டேங்கிறாரு. அப்பா, கதை திறங்கப்பா. அப்பா, அப்படி அம்மா லலிதா, அந்த ஆயுர்வேத ஆராய்ச்சி என்ற புத்தகத்தை எடுத்து 116ஆம் பக்கத்தை புரட்டி, கால் வீக்கம் கால் மண்டலத்தில் குணமாக இல்லைன்னா அதுக்கு என்ன செய்யணும்னு போட்டிருக்கான் பாருமா. ஒரு நல்ல டாக்டரிடம் உடனே காண்பிப்பது உத்தமம் அப்படின்னு போட்டிருக்கப்பா. என்னது? கோச்சுக்காதீங்கப்பா, நீங்களும் தான் உங்க சொந்த மருந்துகளை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் ஒரு குணமும் தெரியலையே. இத பாருமா, ஆயுர்வேதத்துல எனக்கு அசையாத நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு இல்லைன்னாலும் நாளைக்காவது கண்டிப்பா குணமாகும். இந்த விஷயத்துல மட்டும் என் இஷ்டத்துக்கு விட்டுடு. ஆமா, நீ பைத்தியகாரத்தமா உட்காந்து சித்திரம் எழுதிட்டு இருக்கிய, அதுல நான் தலையிடுறேன்னா என்ன? என்னமோப்பா, உங்களுக்கு சீக்கிரம் குணமானா சரி. நீ கவலைப்படாதம்மா, நோயாளி நானே முழு நம்பிக்கையோடு இருக்கேன். சரி சரி, உங்க இஷ்டப்படியே செய்துக்குங்க. வேலை பாரியா. சாமி, தென்கரை வந்திருக்கீங்க. தென்கரை என்னங்க, இத கொஞ்சம் தூக்கிட்டு வரியா?
என்னப்பா யோசிக்கிறேன்? ஒண்ணு இல்லைங்க, நீங்க யார் வீட்டுக்கு போகணுங்க? நாட்டு வைத்திய நல்ல வீட்டுக்கு. அடே, அந்த வீட்டுல யாரும் இல்லைங்களா? அந்த வீடு பூட்டில கிடக்குது. நான் அவர் மகன் தான்ப்பா. யாரோ பட்டணத்துல படிச்சுட்டு இருக்கா சொன்னாங்களே. ஆமா. நான் எடுத்து வரேங்க. நான் அழைச்சிட்டு வரேன். கும்பிடுறேன் தம்பி. முனுசாமி வரலாறு ஒரு கடுதாசி போட்டுருந்தா நானே அங்க வந்திருப்பேன். அதனால என்னப்பா, பரவாயில்ல பரவாயில்ல. இத பாரு, வழி துணைக்கு ஒரு நல்ல ஆள் கிடைச்சது. நான் வரேங்க. கொஞ்சம் இது இந்த ஐயா, இதுக்கு எதுக்குங்க கூலி? பரவாயில்ல, மன்னிச்சுங்க. நல்ல ஆளப்பா நீ சுந்தரம். உன் பேச்சு குணம் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் என்ன கொஞ்ச நாளைக்கு இங்கதான் இருக்க போறேன். ஓய்வு இருக்கும்போது அடிக்கடி என்ன வந்து பாரு. சரிங்க, வரேங்க. என்ன தம்பி அப்படி பாக்குறீங்க? இல்ல முன்சாமி, எங்க அப்பா காலத்துல கட்டின வீடா இருந்தோம் இன்னும் எவ்வளவு அழகா இருக்கு பத்தியா? அழகு மட்டும் இல்ல தம்பி, அதிர்ஷ்டமான வீடு. நீங்க போய் குடிங்க, நான் பலகாரத்துக்கு வேண்டிய ஏற்பாடு. இன்னும் சுந்தரம் வரலையம்மா? இல்லம்மா, இப்ப வந்துருக்கு. அம்மா திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்கப்பா. ஐயோ, அப்படியா? நான் இப்ப என்ன செய்வேன்? வைத்தியரை கூப்பிடனால அக்கறையில போய் ஆகணும். எதுக்கப்பா? நான் கூட ஒரு டாக்டர் தான். நீங்க ஒரு டாக்டரா? இருவன் டாக்டர், அம்மாவுக்கு எப்படி இருக்கு? சுந்தரம், உடனே போய் இந்த மருந்து வாங்கிட்டு வா. என்ன சுந்தரம், நீ என்ன போல? எவ்வளவு பணம் ஆகுங்க? ஒரு 25 ரூபாய் ஆகும். எங்க போறது? செண்பகம், தினம் கும்பிடுறிய அந்த கடவுளை கேளு. நாம் என்ன தப்பு செஞ்சோம்? எதுக்காக நம்மளை இப்படி சோதனை பண்ணணும்? இந்தாங்க, என்ன மாதிரி? அம்மா உயிரை காப்பாற்ற முடியாது என்ற வழி எனக்கு மட்டும் எதுக்கு? போங்க போங்க. சுந்தரா, என்னப்பா அது? இது இது இல்ல, அது. அது எங்கிட்ட சொல்லக்கூடாது. டாக்டர், பரவாயில்லப்பா, சீக்கிரமா போய் மருந்து வாங்கிட்டு. சுந்தரா, இந்த தங்கம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. சுந்தரம், இனிமே பயப்படுறது ஒண்ணு இல்லப்பா. நான் அப்புறமா வந்து பாக்குறேன். கொஞ்சம் காபி சாப்பிட்டு போங்க டாக்டர். பரவாயில்ல. இல்லைங்க டாக்டர், நீங்க சாப்பிட்டு தான் போகணும். கொஞ்சம் இருங்க, இதோ வந்துடுறேன். தங்கச்சி, காபி தயாராச்சா? இதோ கொஞ்ச நேரத்தில் ஆயிடும். நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். நீ கொண்டு போய் டாக்டர் கொடு. நானா? என்னையா கொடுக்க சொல்ற? ஏமா, நம்ம டாக்டர் தானே, ஒண்ணும் தப்பு இல்ல. கொண்டு போய் கொடு.
டாக்டர் டாக்டர் காஃபி வச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போட்டுருக்க. குட். காஃபி ரொம்ப பிரமாதம்ப்பா. தங்கச்சி தங்கச்சி பல பல பிரமாதம், ரொம்ப பிரமாதம். என்னன்னா காபி ரொம்ப பிரமாதம் அப்படின்னு டாக்டர் சொன்னாரு. தூங்கிட்டு இருக்காரு. இப்ப பார்த்தாதான் உண்டு. எது
டாக்டர் என்ன இந்த துரோகம்? நீங்க இப்படி செய்யலாமா? மிஸ்டர் பஞ்சநாதம் சும்மா இருங்க. இப்படியே விட்டுட்டா நிலைமை அப்புறம் கவலைக்கு இடமாயிடும். போதும் நிறுத்துங்க சார். இந்த நோயை பத்தி உங்க வாயால நான் எதுவுமே கேட்க தயாரா இல்ல. நான் உங்க குடும்ப நண்பங்கிற முறையில பேசுறேன். கொஞ்சம் ப்ளீஸ். பேசாதீங்க சார். இத பாருங்க டாக்டர் நாயர், நீங்க நண்பங்கிற முறையில நம்ம வீட்டுக்கு ஒரு தடவை 4 தடவை வாங்க காபி டிஃபன் சாப்பிட்டு போங்க. டாக்டர் மட்டும் எங்கிட்ட வராது. ஆமா நான் சுமர மாட்டேன். அப்பா சுமரமா நான் வரேன். டாக்டர் அவரை இப்படியே விட்டுட்டா? கவலைப்படாதீங்க, அதுக்கு நான் ஏதாவது வழி பண்றேன்.